இந்த மாதிரி ஹீரோயிசம் மனநிலை கூட வந்துட்டு நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், எதையும் பண்ணாத. முதல்ல ஒரு 2 வரி சேர்ந்தாப்புல ஒழுங்காக உன் கருத்தை பதிவு பண்ணு. அப்புறம் நீ வந்து இந்த பாக்யராஜ் சொல்லுவார்ல, முதல்ல ஜிப்பை போடு அப்புறம் மற்றெல்லாம் பார்ப்பலான்னு வரல, அந்த மாதிரி தான் உன் அரசியல் இருக்குது இது வரைக்கும். என் தலைவனை தொடரா பாருன்னா உண்மையான வீரனாக இருந்தால் என் தலைவன் அடுத்த நாளே கரூருக்கு போவான், முடிஞ்சால் தொடரா பார்க்கலாம்னு சொல்லணுமா இல்லையா? ஏன்னா 35 நாள் 40 நாள் ஓடி ஒழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் ரிசார்ட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்குவோம் வந்து தொடரா பண்ண நான் ஐஸ் பை விளையாடிட்டு இருக்கிறோம் உங்களோட. அத்தனை கோடி ரூபா போட்டு நாங்கள் காவல்துறைக்கு வரி பணம் கட்டுவோம், அவன் வந்து உங்க கூட ஐஸ் பாய் விளையாட்டுருக்கணுமா? வேலன் எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க தற்கொலைகள்னு நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம், அவங்களோட நம்ம ஒரு உரையாடல் நடத்திருக்கணும், நம்ம உரையாடல் நடத்திருந்தா அவங்களும் இந்த இடத்துல வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து ஒரு உண்மை இருக்குது, ஒரு 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 யதார்த்தம், வேற ஒரு யதார்த்தமும் இதுக்கு எதிரான யதார்த்தமும் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இவர் பேசுவதுமே 10 ரூபா பேசுறாரு, எழுதின அவர்களும் 10 ரூபா பேசுறாரு. அதுக்கு அவரோட இன்டென்ஷன் நியாயமானது. ஆனால் இது ஒரு 10 ரூபான கருத்தாக இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் பின்னாடி இயங்குபவர்கள் எல்லாருமே எளிய மனிதர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. இதில் வந்து நான் பிரிக்கிறேன். நான் ஏன் பிரிக்கிறேன்னா, அந்த பிரிக்கிறதன் மூலமாக தான் யாரை எப்படி டீல் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். முதல் கேட்டகரியில் இருக்கிறவங்க பணக்காரர்கள், இல்லை சினிமா துறையில் ஏதேனும் அவரிடமிருந்து ஆதாயம் கிடைக்காதான்னு இருக்கிறவங்க இந்த நபர்கள். அதில் நீங்கள் ஐஆர்எஸ், ராஜ்மோகன் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதை ஒரிஜினல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது இந்த நேரில் பார்க்கறது இல்லாமல் நிறைய அந்த நெட்வொர்க் நிறையா இருக்கும். இந்த சவுந்தரராஜன் ஒருத்தர் மதுரையில் இருக்கிறாருல்ல, அந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் இருப்பாங்க. இவர்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ஏற்கனவே ஆதாயத்துக்கு தான் இருக்கிறாங்க. விஜயனால அவங்க பல ஆதாயங்கள் பெறும்போது நீங்கள் பதிலுக்கு வேற ஒரு ஆதாயத்தை அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. போய் அவங்கள்ட்ட மாரல் அப்பீல், அறத்தின் பாலில் நீங்கள் பேசிட்டு இருக்க முடியாது. அதற்கடுத்து 2ஆம் கேட்டகரி இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரி ஏற்கனவே பாஜக தரப்பு, பாஜக கட்சியில் பாஜக தரப்பு அப்படிங்கிற தரப்பும் இந்தியா கூட்டணி தரப்பு அப்படிங்கிறதும் 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏற்கனவே பிரிஞ்சிருச்சு. ஏற்கனவே இன்ஃப்ளூயன்சர் ஸ்லாட்னு ஒரு 100 ஸ்லாட் இருந்தால் இவன் ஒரு 60 பேர், அவன் ஒரு 40 பேர் எடுத்துக்கிட்டான். அப்போ வேற என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னும் போது இன்னொரு 50 ஸ்லாட் உருவாகுது. தாவேக்கான வந்தோன்னே அந்த ஸ்லாட்டை நாங்கள் போய் பிடிச்சிக்கிட்டா 2026 அந்த வேவ் வரும் இல்லையா, அதில் நாங்கள் வியூஸு ஃபாலோவர்ஸ்லாம் தேர்த்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேயும் விற்று பொழைச்சிக்கிடுவோம், நம்மளும் ஒரு கப்புள் இன்ஃப்ளூயன்சர் அந்த இன்ஃப்ளூயன்சர் ஆயிரோன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர். இவங்களையும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு ரியலாக காசுலேருந்து வியூஸ்லேருந்து லாபம் வருது, அதை நீங்கள் உங்களால் ஈட்டி கொடுக்க முடியாது. இதற்கு அடுத்து 2 வர்க்கங்கள் இருக்குது. இதைத்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று படித்த முதல் தலைமுறையாக படித்த நடுத்தர வர்க்கம், இன்னொன்று உழைக்கும் வர்க்கமா, இன்னும் கல்வி அவர்களை போய் சேராமல் இருக்கும் வர்க்கம். இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ முதல்ல இப்போ நான் இந்த 3ஆவதாக சொல்கிறேன் இல்லையா, இந்த நடுத்தர வர்க்கம், அவங்க என்ன அப்படின்னா காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்திருப்பாங்க. அதனால அவர்களுக்கு வேறு எதற்குமே நேரம் இருந்திருக்காது, அவங்க வேற எதையும் கற்றுக்கொள்வதற்கான வசதியும் அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏன்னா இவங்க நடுத்தர வர்க்கம், அதனாலேயே அரசியல் படாமல் இருந்திருப்பாங்க. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்து ஒரு நல்ல நம்பக சக்தி நம்புறாங்க. இவங்களுக்கு புரிதல் குறைபாடு, அரசியலற்ற புரிதல் குறைபாடு இருக்கு. 4ஆவதுக்கு அரசியலற்ற புரிதல் குறைபாடுலாம் இல்லை, அவங்க வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது அவங்களுக்கு. அவங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக யாருமே அவங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னும் போது அவர்களுக்கு இவர் வந்தாவது நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிறாங்க. அதனாலதான் சான்ஸ் தருது அப்படின்னா, இந்த 3ஆவதா இருக்கிறவனுக்கு விவரம் தெரியாதனால சான்ஸ் தரேன்னு நினைக்கிறான். 4ஆவதா இருக்கிற ஏன் சான்ஸ் நினைக்கிறான், டே எவன் வந்தாலும் எனக்கு கேடுகட்ட வாழ்க்கையே தான் இருக்குது, இவனுக்கு கொடுத்தா மட்டும் என்ன பெருசா என்ன கேடுகட்டாவே ஆக்கி போயிடுறான், ஒன்னையாவது அடிச்சு விடுறான்ல, உன் வாழ்க்கையும் கேடுகட்ட வாழ்க்கை ஆகலாம்ல இந்த மாற்றத்தினால அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறதா அந்த 4ஆவது. இப்போ ஃபர்ஸ்ட் 2 நீங்கள் தற்கொலை தான் திட்டணும். ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா, அது தற்கொலை தான். அது எல்லா வசதியும் படித்து அது மக்களுக்கு விரோதமாக சிந்திக்குது. ஏன்னு கேட்டால் என்னோட லாபத்துக்கு. 3ஆவதாக இருக்கிறவங்கள நீங்கள் தற்கொலையும் திட்ட தேவையில்ல. ஆனால் அவனுக்கு ஆன்லைனில் இயங்கும் போது நேரில் நீங்கள் பார்த்து, இப்போ நாங்கள் வந்து இளைஞர் சார்பாக, இளைஞர் பெருமன்றம் சார்பாக இருக்கிறோம், இந்த மாதிரி பல பசங்கள்ட்ட பேசுகிறோம். அவங்கள்ட்ட அவங்களோட புரிதலை அவங்க வழியாகவே சொல்ல வச்சு அதில் நம்ம கரெக்ட் பண்ணி அவங்கள உள்ள இருக்கிறோம். ஆனால் ஆன்லைனில் இந்த 3ஆவது இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரி பின்னாடி, 2ஆவது இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரி பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இந்த 3ஆவது மிடில் கிளாஸ் இயங்குறாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் ஃபோர்ஸாக திட்டி தான் வந்து புரிய வைக்க வேண்டி இருக்குது. 4ஆவது தற்கொலையில் நீங்கள் அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அரசியலே போய் சேரலை, அரசியல் போய் சேரல, அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் ரீதியாக எந்த தீர்வுமே போய் சேரலன்னும் போது 4ஆவது கேட்டகரி நீங்கள் வந்து வென்றெடுக்கிறது இல்லை வந்து அரசியல் புரிய வைக்கிறதுலாம் பண்ணக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து நீங்கள் போராடணும். 4ஆவது கேட்டகரி அவங்க மாணவர்களாக இளைஞர்களாக இருக்கும்போது அவர்களோட சேர்ந்து இங்கே இருக்கும் பிரச்சனைகளுக்கு போராடுவதன் மூலமாக தான் வென்றெடுக்க முடியும் இல்லையா. அவங்கள்ட்ட போய் கொள்கை ரீதியாக சொல்லித்தரதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, நீ சொல்கிற கொள்கையெல்லாம் அவங்களுக்கு உதவி இருக்கா,
அப்போ உதவும்ன்றதை நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும் அவனுக்கு நடைமுறையில். அப்போ 3வது இருக்கிற அந்த நடுத்தர இளைஞர்களுக்கு அரசியல் வகுப்புகள் எடுக்க வேண்டும், 4வது இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டும். இது வந்து அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே இப்போ வென்றெடுக்க முடியாது. முதல்ல இதை சொல்ல வேண்டும் என்றால், எழிலன் அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் தான் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம்ல, மாணவர் எலெக்ஷன் வைங்க. எல்லா கல்லூரியிலையும் மாணவர் எலெக்ஷன் வச்சா யாருமே யாரையும் தற்கொலைன்னு சொல்கிற அவசியமும் இருக்காது. போய் அரசியல் படுத்தணும்னு நீங்கள் வந்து தனியாக கட்சியிலேருந்து போய் பண்ணவே தேவையில்ல, மாணவர் இயக்கங்களே பண்ணுவாங்கல்ல. ஏன் எங்கே நின்றுச்சு, எதனால் அதை நடத்த மாட்டேன்றாங்க? அதான் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜுக்குள்ளே வன்முறை நடக்கும். ஏன்னா அந்த லா காலேஜில் நடந்தது அதெல்லாம் காட்டுறாங்க. பச்சைபாஸ் காலேஜில் கேரளாவில் வந்து எலெக்ஷன் நடக்குது, டெல்லியில் எலெக்ஷன் நடக்குது. எஸ்எஃப்ஐ ஆகட்டும், ஏஎஸ்எஃப் ஆகட்டும், அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஆகட்டும், எல்லா நம்ம ஊரில் வந்து RSYF இருக்குது, புரட்சிகர மாணவர் மற்றும் இளைஞர்கள் இயக்கம் இருக்குது. திவிகா, தாப்பேத்திகா அவங்களுக்குலாம் மாணவர் அமைப்புகளுக்கு திகாவும் இருக்குது. இவங்கெல்லாம் அங்கே போட்டி போட்டுமே இன்றைக்கும் காலேஜுக்கு வெளில செயல்படுறாங்க. என்னங்கிறாங்கன்னா, எலெக்ஷன் வச்சுட்டா காலேஜில் வன்முறை வருன்றாங்கல்ல, சாதா எலெக்ஷனில் கூட தான் வன்முறை வருது. வெளில ஜனநாயக எலெக்ஷன், ஜனநாயகத்தை தூக்கிடலாமா? ஒரே ஒருத்தர் கையில் அதிபராட்சியை கையில் கொடுத்துடலாமா? மாட்டிங்கல்ல. வெளியே தான் நடக்குது. அதே போல் ஐயோ எலெக்ஷன் வச்சுவிட்டா ஏபிவிபி உள்ளே வந்துடுவான்னு பேசுகிறாங்கல்ல, அவன் எலெக்ஷன் வைக்காமே உள்ளே வரான். என்ன நிலைமையில் இருக்குது? பெரியார் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் பெரியாரை பற்றி புக் எழுத முடியல, அந்த நிலைமையில தான் இருக்குது. அதனால் ஏபிவிபி எதிர்கொள்ளும்னா தான் நீங்கள் எலெக்ஷன் வைக்கணும். அதே போல் வந்து இந்த லா காலேஜில் நடந்த பிரச்சனையை வந்து வன்முறைன்னு காட்டுறாங்களா, அது வன்முறை சாதா மாணவர் வன்முறை இல்லை, அது வெளியே திட்டமிடப்பட்டு உள்ள இல்லை, வெளியே குரு பூஜைக்கு நடந்த ஒரு பிரச்சனை, சாதி பிரச்சனை, உள்ள சாதி பிரச்சனையை விடுக்குது. அப்போ நீங்கள் சரி செய்ய வேண்டிய வெளியில் இருக்கிற ஜாதி பிரச்சனையை, கரெக்டுங்களா? எந்த மாணவர் இயக்கத்தை சேர்ந்த மாணவனாவது கையில் கயிறு கட்டி பார்த்துருக்கீங்களா? கட்டினது கிடையாது. அது அது கம்யூனிஸ்ட்டு, அம்பேத்கரியா, பெரியாரியா மாணவர் இயக்கம் யாரும் கயிறு கட்டினது கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லா காலேஜ்லையும் கயிறு கட்டின ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ இந்த செக்ஷனை குறைக்கணும் என்ன பண்ணணும்? மாணவர் இயக்கம் இருக்கணும். அந்த மாணவர் இயக்கத்தில் சேரும்போது அவன் கயிறு அவுத்துட்டு தான் சேரணும். அப்போ நீங்கள் வெளியே பார்க்குற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கே மாணவர் இயக்கம் வேணும். அது வந்து தற்கொலை நான் திட்ட மாட்டேன். ஏன் ஒரு நல்ல வார்த்தையில் சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தால் மாணவர் இயக்கம் வளர்ந்துருமா என்ன? நீங்கள் மாணவர் இயக்கத்தை கல்லூரிக்குள்ளே விடணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் வைக்கணும். நம்ம வந்து எழிலன் வந்து விமர்சிக்கல, எதிர்க்கல. ஆனால் அதற்கு பின்னாடி இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. அவர் வந்து நல்ல ஒரு துவக்கத்தை வச்சிருக்காரு. ஆனால் அந்த வெறும் துவக்கத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது செயல்படுத்துகிற இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்றப்போ கோரிக்கையாக வைக்கிறோம். திமுக இதை செய்ய வேண்டும். ஏன்னா திமுகவுக்கு இன்ன வரைக்கும் வந்து அச்சீவ்மெண்ட்டாக 2 விஷயத்த சொல்லுவாங்க எலெக்ஷனை பொறுத்து. பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் வந்து சாதிய வன்முறையை தாண்டி எலெக்ஷன் நடத்துச்சு, ஊராட்சி எலெக்ஷன் நடத்துச்சுன்னு இன்னுமே வந்து கலைஞருக்கு பாராட்டுவாங்க. அந்த இவரெல்லாம் பாராட்டுவார், IAS அதிகாரி அசோக்வர்தன் செட்டி எல்லாரும் பாராட்டுவாங்க. அதே போல் வந்து கொடியங்குளத்துக்கு அப்புறம் வந்து நடந்த எலெக்ஷனில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக வந்து பயங்கரமான கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு. கனிமொழி அவர்களை கூட்டிகிட்டு இவர் காரில் போனார், இவர் மேலேயே கல்லடி பட்டுச்சு. அதை தாண்டி எலெக்ஷனை சந்திச்சாருன்றதை பாராட்டுவாங்க. 2 இடத்துலையும் சாதிய மோதல்கள், வன்முறைகளை தாண்டி நீங்கள் எலெக்ஷன் நடத்தினதுன்ற ஒரு கெத்துன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல, அப்போ இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் மாணவர் எலெக்ஷன் நடத்தணும். அதை நடத்தி காட்டுங்க. திமுக தான் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு பாராட்டுவாங்க. அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வந்தார், அதனால தான் இன்னைக்கு வந்து இளைஞர்கள்லாம் தமிழ்நாடு பாருங்க, பீகார் ஊபியை காட்டிலும் வந்து மாணவர்கள் வந்து அரசியல் பட்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு இவர் தான் காரணம்னு இப்போ நீங்கள் UP பீகார் மற்ற கம்பேர் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணி பாராட்டலாம் அப்படிங்கிறத கோரிக்கை வைக்கிறோம். நம்ம இது தொடர்ந்து நடத்திருந்தா இப்போ தாவேக்கான்னு இல்லை, இப்போ அரசியலற்று இருக்கிற பல பேர் வந்து இது உள்ள இருந்திருப்பாங்க. ஆமாம், ஏற்கனவே இதில் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு மாணவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அங்கே முற்போக்கு இயக்கங்கள் இருப்பதற்கு அனுமதி இருந்தால் அவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் போவான். அவனுக்கு என்ன நேர்த்தி கடனா ஜாதி சங்கத்துக்கோ ரசிகர் மன்றத்துக்கோ போனேன்னு அவன் வந்து எனக்கு ஒரு அடிப்படுது, டேய் நான் விஜய் ரசிகன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டா விஜய் ரசிகன் சொல்ற அந்த பச்சைபாஸ் காலேஜ் வரும் பிரவீன்ன்ற மாதிரி எனக்கு 100 பேர் வருவான் அப்படின்றனால விஜய் ரசிகர்ன்றதை ஐடென்டிஃபை பண்றான். இல்லை ஒரு சாதி சங்கத்தில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். அந்த இடத்துல முற்போக்கு இயக்கங்கள் நீங்க விடாம சாதி சங்கம் எப்படினாலும் உள்ள வந்துருது. ஏன்னா அதுக்கு சமூக வரவேற்பு இருக்குது. சினிமா எப்பயுமே வந்து ஒரு மோகம், பொது வெளியில மோகறதுனால அதுவும் உள்ள வந்துருது. நீ உள்ள வர வேண்டிய மாணவர் இயக்கம், புரட்சிகர இயக்கத்துக்கு மட்டும் தடை போட்டு வச்சுட்டு இதெல்லாம் உள்ள விட்டா அப்புறம் வந்து எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி இப்போ திடீர்னு 1 மாசம் இந்த இளைஞர்கள் மீது அக்கறை அப்படிங்கிறது இந்த 1 மாசமா திடீர்னு வருது. இந்த 1 மாசத்துல தான் உங்களுக்கு தெரியுமா இளைஞர்கள் இப்படி ஆகுறாங்கன்னு? 41 பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இப்படி தெரியுது. அப்ப தவறு யார் மேல இருக்குது? நம்ம மேலேயும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஜோஸ் சார்லஸ் அவருடைய மச்சான், சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அது அவங்க பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், பட் நம்ம அந்த இன்டென்ஷனை மட்டும் நம்ம கேப்சர் பண்ணலான்ட்டு. இப்போது
அவர் வந்ததுமே எங்கள் ஃபேமிலியை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாரு, அவரோட இன்டென்ஷனே சரியில்லை, அதுக்கப்புறமா நாங்கள் அதுலேருந்து அப்பாவையும் மகனையுமே எங்கள் 2 பேரையுமே அவர் பிரிச்சுட்டாரு அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாரு. எங்களுடைய பிஸ்னஸை ஓவரால் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாருன்றாரு. இதே பிரச்சனை விசிகாவிலேயே இருக்குது. கட்சியினுடைய முக்கியமான ஆவணங்களை திருடிட்டாரெலாம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்க. இது மாதிரி இருக்கிறவருடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது, எதனால விஜய் கூட இருக்கிறாரு அவரு? இல்லை, அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விசிகால இருந்தபோதே திட்டிருக்கோம். ஏதோ விசிகால அவர் புக் லான்ச்சுக்கு திரும்ப கூப்பிட்டதுக்கப்புறம் திட்டோம் இல்லை. நான்லாம் வந்து ஏற்கனவே அவர் விசிகா உள்ள வந்த போதே பதிவு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் திருட்டு கூட்டம், இதை உள்ளே விட்டிங்கன்னா கட்சி வந்து நாசமாயிரும். ஆனால் அதோட நியாயத்தை என்னன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். விசிகாவிற்கு இது போன்ற விசிகா வந்து ஒரு மைய நீரோட்டத்தில் செல்ல பார்க்கும்போது இது போன்ற நபர்களை அரவணைத்துக் கொள்வது விசிகாவுக்கு ஒரு தேவையாக இருந்திருக்கிறது. இப்போ காங்கிரஸ்னா சுனிலை வச்சுக்குது, டிஎம்கேனா அது ஒரு நிறுவனத்தை வச்சிருக்குது, பிரசாந்த் கிஷோரோட வேலை பார்த்துருக்கும் போது தங்களுக்கான ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அது போன்ற ஒரு செட்டப்போட ஒருத்தர் இருக்கணுன்றத தேவை விசிகா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கு. அதனால வந்து அது பெரிய தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் விசிகாவில் இருந்தபோது என்ன தெரியுதுன்னா, தொடர்ந்து இப்பவும் பாருங்க, திருமாவுக்கு இருக்கிற அளவில் அறிவு வந்து விஜய்கிட்ட ஒப்பிடவே முடியாது. ஆனால் அதில் 1% இருந்தால் கூட இந்நேரத்துக்கு ஆதவர்ஜனை வெளியே அனுப்பியிருக்கணும். ஏன்னா அந்தாள் பேசுறது வந்து யாருக்கு பாதகம்னா விஜய்க்கு தான் பாதகம். தொடர்ந்து அந்தாள் பேசுறதோட நோக்கம் என்னன்னா, அது விசிகாவில் இருந்தபோது திருமாவுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அவரை புகழ்கிற மாதிரியே அவரை மட்டம் தட்டுற வேலையை தான் இந்தாள் பார்த்தான். இன்னைக்கு விஜய் தான் பண்ணிருக்காரு. இந்தாள் என் தலைவன் வந்து தொடுங்கடா, என் தலைவன் வந்து தொடுங்கடா, வச்சு பாருங்கடா, உள்ளே வந்து பாருங்கடா அப்படின்னு பேசுறது எல்லாமே நீங்கள் அங்கே இருக்கிற அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்ணுறது. அப்படின்னும் போது கட்சியை காலி பண்ணி அந்த கட்டமைப்பை நாங்கள் எடுத்துக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து இளைஞர்களோட பற்றி, இப்போ விசிகா அப்படின்னாலும் இளைஞர்கள் பற்றிய டேட்டா வேணும், இங்கேனாலும் இளைஞர்கள் பற்றிய டேட்டா வேணும். இதை வச்சுக்கிட்டு வெளியே விற்கலாம், இல்லை தானே அதை வச்சு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், தேர்தல் விவப்பாளர்களோட மண்டே எப்படி வேலை செய்யணும்னா, வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க குடிமக்கள் கிடையாது, அவங்க நுகர்வோர்கள், அவங்கள்ட்ட எதையாவது விற்கணும். அப்போ நுகர்வோர்களை பற்றிய டேட்டா அதிக அளவில் இருக்கிறது நல்லது தானே. அப்படி உள்ளே வரவங்க தான் இந்த மாதிரி திருட்டு கூட்டம்லாம். அப்போ அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் எது ட்ரெண்ட் ஆகுமோ அப்படி பேசுறது, எப்படி வந்து அவங்க உணர்ச்சியை தட்டி எழுப்பலாமா அப்படி ட்வீட் போடுறது, இப்படி தான் இருக்கும். இது நீ வந்து திமுக கூட வேலை பார்த்தும்போது செல்லுபடியாக இருக்கும். ஏன்னா திமுகக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. நீ போய் அதிமுக வேலை பார்த்தாலும் அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, பாஜகவுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் நீ கட்டமைப்பு இல்லாத இடத்துல இந்த கழிச்செடியெல்லாம் கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா அது வந்து உனக்கு எதிராக தான் திரும்பும் அப்படிங்கிறதா இப்போ அந்தாலும் பார்க்குறாரு. இப்போ அந்த மச்சான் சொல்கிறது, மச்சான் ஒன்றும் பெரிய காந்தி கிடையாது, எங்கேருந்து வந்த பாஜகலேருந்து வந்த சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அவர் சொல்கிறத வச்சு என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, இது ஒரு பேட்டர்னாக இருக்குது. அப்படின்னும் போது ஏற்கனவே ஒரிஜினா இப்போ இதை விட்டு வெளியே வந்தாருன்னா யாருமே அவர் எடுத்துக்க போகிறார். ஹேபிச்சுவல் அஃபெண்டர், ஹேபிச்சுவல் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மாதிரி அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே ஒரிஜினா விசிகா விட்டு வெளியே போதே தன்னோட அரசியலுக்கு ஏற்கனவே அவரே முற்றுப்புள்ளி எழுதிக்கிட்டார் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ தாவேக்கா அழிவதற்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். தாவேக்கா அழிஞ்சதுக்கப்புறம் அந்த அளவில் வெளியே போய் எந்த கல்லவும் கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்படி தான் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து சட்டுன்னு மாறுவீங்க. ஆக்சுவலி இந்த முதலாளி வர்க்கத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே தங்களை நேரடியாக அரசியலில் ஈடுபடுத்தி கொள்ள மாட்டார்கள், ரொம்ப சின்ன எக்ஸப்ஷன்ஸ் தவிர. அவர்களுக்குன்னு ஒரு அறிவுஜீவி வட்டம் இருக்கும், அவர்களுக்குன்னு ஒரு அரசியல் வட்டம் இருக்கும். இப்போ காங்கிரஸுங்கிறது யார் இருந்து, காங்கிரஸுங்கிறது சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் முழுக்க டாடா பிர்லா நலனை ஒட்டி தான் அது இருந்தது. அவங்களே வந்து எலெக்ஷனில் வந்து டாட்டாவே பிரதமராகலாம் ஆசைப்படல. ஏன்னா எங்களுக்காக வந்து இவர் இருக்கிறாரு, ஜவஹர்லால் நேரு இருக்கிறாரு, இந்திரா காந்தி இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். நான் இது வந்து குற்றமாக சொல்லலை. ஒவ்வொரு வர்க்கத்தை நலனை காக்க அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க. அதுக்கு நல்ல விளக்கங்கள் எழுத, டாட்டா வந்து எவ்வளோ நல்ல முதலாளின்னு விளக்கங்கள் எழுத அறிவுஜீவிகள் இருப்பாங்க. அதே போல் அதற்கு காவல்துறை இந்த கட்டமைப்பெல்லாமும் வேலை செய்யும். இப்படி தான் எப்பவுமே இயங்குவாங்களோடைய. இந்த மாதிரி ஹீரோயிசம் மனநிலை கூட வந்துட்டு நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், எதையும் பண்ணாத. முதல்ல ஒரு 2 வரி சேர்ந்தாப்புல ஒழுங்காக உன் கருத்தை பதிவு பண்ணு. அப்புறம் நீ வந்து இந்த பாக்யராஜ் சொல்லுவார்ல, முதல்ல ஜிப்பை போடு அப்புறம் மற்றெல்லாம் பார்ப்பலான்னு வரல, அந்த மாதிரி தான் உன் அரசியல் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் வந்து என் தலைவனை தொடரா பாருன்னா, உண்மையான வீரனாக இருந்தால் என் தலைவன் அடுத்த நாளே கரூருக்கு போவான், முடிஞ்சால் தொடரா பார்க்கலாம்னு சொல்லணுமா இல்லையா? ஏன்னா 35 நாள் 40 நாள் ஓடி ஒழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் ரிசார்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்குவோம் வந்து தொடரா பாருன்னா, நான் ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கிறோம் உங்களோட. அத்தனை கோடி ரூபா போட்டு நாங்கள் காவல்துறைக்கு வரி பணம் கட்டுவோம், அவன் வந்து உங்க கூட ஐஸ் பாய் விளையாட்டுருக்கணுமா? இந்த மாதிரி கோமாளி கூட்டத்தில் அதான் சீமான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடணும். ஏன்னா இதை பற்றி நம்ம ரொம்ப அப்படியே வந்து டென்ஷன் ஆகி இதில் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு 41 பேர் இறந்த போது அப்படிங்கிறது அது தேவையாக இருந்தது. இப்போ வந்து ஒரு காமெடி கூட்டம் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியுது. இந்த காமெடியை வந்து 2026 வரைக்கும் சகிச்சுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட
தலைவலியாக இருக்கும் இல்லையா, இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் பார்க்கணும். ஆராயத்திற்கு வந்து பல்லவ தலை ரொம்ப நன்றி.